வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். சண்டே மார்னிங் நீங்கள்லாம் எந்திரிச்சு வந்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஆர்வத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ நம்ம வந்து நேற்று நம்ம அந்த சோஷியல் சயின்ஸ் பண்ணோம் இல்லையா, அதனோட கண்டினியூவேஷன் பண்ணிக்கலாம். ஐ ரிக்வஸ்ட் ஸ்ரீவர்ஷினி டு ரீட் த கொஸ்டின்ஸ். ஏன்னா நல்ல குரல் வளம் இருக்குது அந்த குழந்தைக்கு, அதனால் அவங்களே நம்ம ரீட் பண்ண சொல்லலாம். என்னோடதை விட அவங்களுக்கு நல்லாவே இருக்குது, அதனால் அதையே நம்ம ரீட் பண்ண சொல்லலாம். இப்போ நாலாவது கேள்வி கடைசி கீழே இருக்கிறது, அதுதான் நம்ம சொல்லுங்கள் சார். chronological order சார். ஆமாம், அதான். arrange the battles in chronological order. Battle of Kanwa, Battle of Chausa, Battle of Kannauj, Battle of Chandiri. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கேள்வி வந்து ரொம்ப கஷ்டம் இதை அட்டன் பண்ணுறது. இருக்கிறதுலையே கஷ்டமான கேள்வி இதுதான். எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு தெரில. ஏன்னா இதில் ஒவ்வொன்றுக்கும் இயர் தெரிஞ்சால் தான் நீங்கள் குரோனாலஜிக்கல் எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்ல முடியும். அது ஒவ்வொரு 4 பேட்டிலுக்கும் 4 இயர் தெரியும். இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? இல்லை கண்ணா, நேற்று எடுத்தீங்க. இப்போ ஏதோ இந்த கேள்விக்கு தெரியுது. ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக எந்த கேள்வி கஷ்டம், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், எல்லோரும் நல்லா லெசன் பண்ணுங்கள். ஒரு 100 கேள்வி இருக்குன்னு வச்சுங்க ஒரு பரீட்சையில். அதில் ஒரு 20 கேள்வி ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, 20 கேள்வி ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க, ஒரு 60 கேள்வி கொஞ்சம் ஈஸியும் இல்லை டஃப்பும் இல்லை, அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம அந்த கஷ்டமான 20 கேள்வி எடுத்தோம்னா அதில் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ எது கஷ்டம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி வந்தாவே ஒரு கஷ்டம்னு அர்த்தம். இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு போடுறாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்வியாக தான் இருக்கும். அது தெரிஞ்சால் ஒழிய நீங்கள் அது கெஸ் எல்லாம் பண்ண முடியாது. கெஸ் பண்ண ராங்காக தான் ஆகும் மோஸ்ட்லி. அது கெஸ் பண்ண ராங் தான். கெஸ்ஸே பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன் நான். கொஞ்சம் பாதி தெரிஞ்சு கெஸ் பண்ண கூட பரவாயில்ல, பட் பண்ண வேண்டாம் தான் சொல்வேன். அடுத்தது படிங்கம்மா. Arrange the following administrative divisions in descending order. டிசெண்டிங் ஆர்டரில் கீழ் அது என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸு. அப்போ என்ன 2 பர்கானாஸ், சுபாஷ், அப்புறம் சர்க்கார்ஸ். எஸ் சார். ஓகே, பர்கானா அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, அதுக்கு கம்மியாக இருக்கிறது ஒரு தாலுக்கு மாதிரி இந்த சுபாங்கிறது. அப்புறம் சர்க்காருங்கிறது அதை விட சிறுசு அந்த காலத்தில், அந்த மாதிரி ஒரு இது. ஓகே, அடுத்தது மேட்ச் த ஃபாதர் அண்ட் சன். அக்பர். ஓகே. ஜஹாங்கீர். ஓகே, ஆமா. தௌலத் கான் லோடி. தீவார் கான். ஹசன் ஜில்வார் கான். ஷிர்ஷா. இருக்கு ஒரே நிமிஷம். இங்கே பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேள்வி நமக்கு தெரியாத போது இங்கே தௌலா கான் லோடின்னு போட்டிருக்காங்க. கான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த அவங்க குழந்தை அவங்க பையன் பேரில் கான் வந்து அது கரெக்டாக இருக்குன்னு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட நீங்கள் போடலாம். தெரியாத பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணலாம். படிங்கம்மா. உதய் சிங். ராணா பிரதாப். பாபருடைய பையன் பேர் என்ன? ஹுமாயூன். வெரி குட். சரி, அடுத்தது இருமா, யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்கள உள்ள விட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் உள்ள விடலாம். ரொம்ப கண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்க கண்ணா. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. படிங்க. Choose the correct answer. Who was the teacher and guardian of Shivaji? தாதாஜி கொண்டேவ். தாதாஜி கொண்டேவ். அப்ப யாரு இந்த கவி காலாஷ்ங்கிறவர் யாரு சார்? இப்ப கவி காலாஷ்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அவர் யாருன்னு தெரியுமா? சார் அவளும் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி டீச்சரா தான் சார் இருப்பாங்க. யாரு டீச்சரா இருந்தாரு? ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு டீச்சருக்கு கவி காலாஷ் வந்து யாரு டீச்சர்? ஆமா, கவி காலாஷ் வந்து அவரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சத்ரபதி சம்பாஜிங்கிறவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தார். கரெக்ட். ஜீஜாபாய்ங்கிறவங்க சார் ராமதாஸ். ஜீஜாபாய்ங்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம். ஜீஜாபாய் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும்.
மதர் ஆஃப் சிவாஜி. ஜீஜாபாய்ங்கிறவங்க சிவாஜியோட அம்மா. ராமதாஸ் வந்து ஃபாதர் ஆஃப் சிவாஜியா சார்? தெரியல. இல்ல நோ சார். ஜீஜாபாய் இருங்க, ஒன் பை ஒன்னா போலாம். ஜீஜாபாய் என்பவர் சிவாஜியின் அம்மா. ராமதாஸ்ங்கிறவர் யாருன்னு கேட்டா பார்க்கலாம். ராமதாஸ்ங்கிறவர் பாட்டாளி மக்கள் கட்சியா? அவரா? அந்த ராமதாஸ் சார் சொல்றாங்க. பக்தி மூமெண்ட்ல வருவார் சார். சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ராம்தாஸ் அப்படிங்கிறவர் மராத்தி பொயட். அவர் சமர்த் ராம்தாஸ்ங்கிறவர் மராத்தியில் உள்ள ஒரு பொயட்னா பாடகர், அதாவது என்ன கவிஞர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே சார். Who was the prime minister of Maratha kings known? பிரைம் மினிஸ்டர் மராத்தா கிங் என்னன்னு கூப்பிடுவாங்க? பேஷ்வா. ஆமா பேஷ்வா. ஓகே. ஒரே நிமிஷம், இதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வராங்கம்மா. காவேரி இப்போதான் வராங்க. தீபக் இப்போ வராரு. சார் எனக்கு ஒரு டவுட். பாண்டிட்ரோனா என்ன சார்? எது? பண்டிட் ராவ். அது பாண்டிட்ரோ இல்ல, பண்டிட் ராவ். இருங்க, அவர் யாருன்னு பார்த்துருவோம். இருங்க, பண்டிட் ராவ். பண்டிட்னா வாத்தியார். பண்டிட் ராவ்னா என்ன சொல்றாங்க பாருங்க. இருக்கலாம், இருங்க. அதாவது அந்த காலங்களில் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு தொழிலுக்கு பின்னாடி அவங்களுடைய அந்த குடும்ப பேர் கூட போடுவாங்க சம்டைம்ஸ். சரி, பண்டிட் ராவ் அப்படின்னு. பண்டிட் ராவ் இஸ் அ மராத்தி சர்நேம். அதாவது நம்ம எப்படி செட்டியார் முதலியார்லாம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி பண்டிட் ராவ்ங்கிறது ஒரு கம்யூனிட்டியோடைய ஒரு சர்நேம். அது டைட்டில் கொடுக்குறது. இது நம்ம என்ன சொல்றோம், நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாட்டாமன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. ஓகே சரி, அடுத்தது. Name the family priest of Sambhuji who influenced him in his day-to-day administration. Kavi Kalash. இப்பதான் பார்த்தோம். Very good. Fantastic. What was the backbone of Shivaji's army in the beginning? Infantry. Horse. ஆமா, ஹார்ஸ். அப்புறம் இது என்ன, ஆர்ட்டிலரின்னு என்ன சார்? ஆர்மிக்குள்ள தான் இதெல்லாமே இருக்குது. ஆர்ட்டிலரி என்ன? பீரங்கி வச்சுட்டு போவாங்க இல்லையா, அதுதான் ஆர்ட்டிலரி. கவல்ரின்னு என்ன? அப்படியா? கவல்ரின்னு காலாட்படையா? ஆமா சார். குதிரை. கவல்ரி என்ன? குதிரைப்படை. சரியா? எலிஃபென்ட்ரி என்ன? இது யானைப்படை. இன்ஃபென்ட்ரி என்பது என்ன? காலாட்படை. இன்ஃபென்ட்ரிங்கிறது காலாட்படை. வெரி குட். இந்த மாதிரி குழந்தைகளா நம்ம கிளாஸ்ல இது மாதிரி இது யாரோ ஒருத்தர் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப் பண்ணி வைங்க, எல்லாரும் ஆன் பண்ணி வைங்க ப்ளீஸ், இல்லாட்டி எக்கோ வருது. அதாவது நீங்க உங்க வீட்டுல படிக்கும்போது எது படிச்சாலும் சரி, அது படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருந்தா, ஒரு ஆப்ஷன் கரெக்ட் இருந்தா 3 ஆப்ஷன் ஏன் கரெக்ட் இல்லைங்கிறது பார்த்துக்கணும். பார்க்கும்போது உங்களுடைய நாலேஜ் அப்படியே விரிவடையும். அடையுமா அடையாதா? ஆமா, யாரோ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களே. பாரு, சனீஷ் கார்த்திக் அழகுராஜ். ஏன்பா ஓபன் பண்ணி வைக்கிறீங்க குழந்தைகளா? சனீஷ் கார்த்திக் எல்லாம் இப்ப வரல பாத்தீங்க. இந்த பசங்க பண்ற வேலை தான் லூட்டி பண்றாங்க. பசங்க பண்றதுக்கு பேர் லூட்டி பண்றாங்கன்னு பேர். அப்படின்னு சொல்லுவாங்களா உங்க ஊர்ல எல்லாம்? லூட்டி பண்றான்னு சொல்லுவாங்களா? எஸ் சார். எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது போமா. Who proclaimed wars and freed Malwa and Gujarat from Mughal domination? Bajirao. Okay, very good. அடுத்தது. Filling the blanks. The spread of the Dash movement in Maharashtra helped the Maratha people to develop consciousness and oneness. Yes, sir. பக்தி. ஓகே, இப்போ நான் ஒரு சரி உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன்.
இந்த கான்சியஸ்னஸ் என்றால் என்ன அப்படின்னா, நல்லா புரியுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பரீட்சைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பாரு மறுபடியும் ஆன் பண்ணியிருக்காங்க யாரோ. யார் அது? எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த கான்சியஸ்னஸ் எப்படின்னா, ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையை மட்டும் நினைக்கிறது. இப்போ நம்ம படிக்கிற வேலை பண்ணுறோன்னா அந்த படிக்கிறது மட்டும் நினைக்கிறது. அப்போ நினைக்கக்கூடாது, ஓ இன்னைக்கு லஞ்ச் அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இல்லை வேறு ஏதோ நினைக்கக்கூடாது, இன்னைக்கு டிவியில் என்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஒரு வேலை ஃபோக்கஸ்டாக அப்படி பண்ணால் அது பேர் கான்சியஸ்னஸ்ன்னு பேர். ரெண்டாவது வந்து நம்ம செய்கிறது வந்து அது நியாயமான ஒரு வேலையா, அது கரெக்டான ஒரு வேலையான்னு தெரிஞ்சு செய்கிறது. ஏதோ கண்ணை மூட்டு செய்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ எக்ஸாமில் போய் கான்சியஸாக எழுதுனீங்கன்னா ஒரு தடவைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். அது இல்லாமல் நேராக ஏதோ அடிச்சு விட்டிங்கன்னா அது தப்பான ஆன்சராக ஆகிடும். அதனால் ஆல்வேஸ் வி ஹேவ் டு லிவ் கான்சியஸ்லி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்கிறோமோ அதை பற்றி மட்டும் நினச்சி அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும். ஆனால் இது அவ்வளோ ஈஸி, சொல்கிறதுக்கு ஈஸி, இது இப்போ பண்ணுறது ஈஸியா? இது வந்து கான்சியஸாக இருக்கோன்னு நம்ம சொல்கிறோம். இது ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். இதுக்கு தான் இந்த யோகா பக்தி இதெல்லாம் இருந்தால் அப்படி இருக்கலாம். பக்தியோ யோகாவோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஒரு ஒன்னஸ் வரும். அந்த ஒரு இதை பற்றி மட்டும் நம்ம நினைப்போம், வேறு எதை பற்றியும் நினைக்க மாட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கலாம், யாரோ குழந்தை எடுத்துக்கலாமா, யார் எடுத்துக்கலாம், இந்த இவன் வேல்குமார், அவர் பேர் என்ன, ராகுல் இருக்கான். ராகுல் வந்து ராகுலுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டுன்னு எப்படி அவங்க அம்மா அப்பா கண்டுபிடிக்கும்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க அம்மா வந்து காஃபி போட்டோ இல்லை பால் எல்லாம் ரெடி பண்ணிட்டு டே ராகுல் வாடா வாடா அப்படிங்கிறாங்க. இவன் பாட்டுக்கு வராமல் ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கிறான். காதே கேட்கல அவங்க அம்மா கத்தி கூட. அம்மா பெரம்பெடுத்துட்டு வராங்க, என்னடா இவ்வளோ கத்துற. அப்போது அவனுக்கு அவன் செய்கிற வேலை அவ்வளோ ஒரு முக்கியமான வேலை, அவ்வளோ ஒரு இன்வால்வ் ஆகி கான்சியஸாக ஃபோக்கஸ்டாக செய்கிறான். அப்போ அது அந்த மாதிரி அவன் எந்த வேலையை ஒரு குழந்தை செய்தோ அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உண்டா இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்கு. அப்போ அந்த அம்மா அப்பா என்ன செய்யணும், நம்ம ராகுலுக்கு பிடித்தமான விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் போய் எல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம வந்து வாடா காஃபி குடிக்கவா, காஃபி குடிக்க வந்து வராமே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் அந்த வேலை வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த வேலைக்கு உண்டான படிப்போ அந்த வேலைக்கு உண்டான ஒரு வேலைக்கோ போனான்னா அவன் ஒரு ஈஸியாக ஜெயிச்சிருவான். அது மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை பண்ணணும். இப்போ ஸ்ரீவர்ஷினிக்கு ஒரு ஒரு செய்கிறாங்க, அதில் ரொம்ப இன்வால்வ்டாக செய்கிறாங்க. அப்போ போய் என்ன கூப்பிட்டாலும் செவிடங்காதில் ஊதின மாதிரி தான் இருக்கும். அது செவிடே ஆகிடும் ஆக்சுவலாக. அது கேட்காது, வெளியிருந்து எல்லாம் கேட்காது. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கணும், இதுதான் ஸ்ரீவர்ஷினிக்கு நல்லா வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் அம்மா திட்டுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை கூப்பிட்டு நீ வராமல் இருக்கிற அப்படி திட்டினாங்கன்னா அப்போ உண்மையாகவே அது என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதான் அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. நான் எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறேன், எல்லா பேரண்ட்ஸும் இப்படி கண்டுபிடிக்கணும். அவங்க குழந்தைக்கு எது நல்லா வருது, எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இப்படி. ஓகே, வில் டாக் அபவுட் இட் லேட்டர். ஓகே, அடுத்தது பாருங்க. இருங்க, ஒரு குழந்தை வருது, விட்டுலாம், இன்னைக்கு லீவ் நாள், அவரை மன்னிச்சு விட்டுலாம் அவரை. எஸ் சார். எஸ் சார். இப்படி வந்தா கெடுதே, நம்ம பாடம் கெடுதுன்னு தான் பயம் எனக்கு. உங்களுக்கு எல்லாம் பாடம் கெடுது. சரி வரல, போயிட்டாரு. ஓகே, பாருமா. Dash was the key official of the revenue administration of Peshwa. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? கம்பிஸ்தார். எஸ் சார். கம்பிஸ்தார். The imperial movement. சார் அடுத்து படிக்கவா சார்? படி கேரி ஆன். நீங்க படிங்க. The imperial movement of the Marathas sadly ended at Dash in 1761. Dash was the foreign minister in the Ashtapuram. தெரியுதா? Sambhuji successfully Dash. சார் ஸ்கிரீன் தெரியல. Sambhuji tattoo. இப்போ
ஸ்க்ரீன் தெரியுதானே? Match, Okay, sir. தெரியுது. match the following. Yes, sir. Sir, இப்ப தெரியல. தெரியல சார். தெரியலையா? தெரியல சார். ஆமாம், இல்லை ஆமா அது சார், தெரியல சம்டைம்ஸ் சார். தெரியாம போகும். ஏன்னா நம்ம இந்த ஒரு ஆளை உள்ள விடுறோம்ல, உள்ள விடும்போது என்ன ஆகும்னா அது மறையும். ஸ்க்ரீன் வந்து சம்டைம்ஸ் தெரியாம போகும். அதனால தான் ஆளை விட வேண்டாம்னு சொல்றது. இனிமேல் விட வேண்டாம், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம். இப்போ தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா இப்போ? யார் தெரியும்? இப்போ தெரியல சார். No, sir. நோ தெரியல. இருங்க, ஏன் ஸ்டாப்? இப்ப தெரியுது சார். இப்ப தெரியுது சார். இப்போ தெரியுதா? தெரியும் சார். சரி, Yes, எஸ் sir. சார். கொஞ்சம் நேரமாகும். சார். இருங்க. இங்க Sir, இருக்கோம். இதுல இங்கே தான் இருக்கோம். படிமா. match the following. ம். Match the following. Saji Bonsley, Shivaji's father. Sambhuji, Son of Son of Shivaji. Sahu, Sambhuji's Sahu, Ramuji grandson. Jijabai, mother of Shivaji. Abdul Khan, General of Bijapur. Sir, next. போங்க. ஓ, இது முடிஞ்சிருச்சா? Sir, ம். true. Stay true or false. The Rocky and mountainous terrain have protection to the Marathas from invaders. True. Hymns composed in Sanskrit by the Bhakti saints were sung by people of all castes and classes. False. Shivaji captured Purandar's several regions under control was over between 20 and 100 villages. True. Abdali invaded 10 times before finally marching on Delhi. False. Consider the following statements. Tick the appropriate answer. Assertion. Soldiers were to live in forts and towns far away from home. Reason. Maratha soldiers were not permitted to retire from battlefields each year for the purpose of cultivating their land. Okay. Statement 1. Judging from the ledgers of correspondence and account books, Peshwas were keen on accurate record keeping. Statement 2. Artillery One and detected two the are battle correct. in 1761. One and two are correct. Okay. Find the odd and out. Saji, Shivaji, Sambhuji, Sahu, Raju, Bonsley. ராகுஜி போன்ஸ்லே. Ramuji Bonsley. ஆமா, ஷாஜிங்கிறவர் யாரு? சிவாஜியோட அப்பாவா? Yes, sir. Saji. அப்புறம் சம்பூஜிங்கிறவர் சிவாஜியோட பையன். அப்ப ஷாகுங்கிறவர் யாரு? Sir, அவரோட grandson. கிராண்ட்சன். அப்ப ராகுஜி போன்ஸ்லேங்கிறவர் தான் ராங்கு. அடுத்து இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. Find out the wrong. Wrong pair. Find out the wrong pair. Gaikwad, Baroda, Peshwa, Nagpur, Peshwa, Nagpur, Golkar, Indore, Shindi, Gwalior. Shinde படிக்கணும். Peshwa Nagpur. Peshwa, Okay. Arrange the events in chronological order. Shivaji became totally independent after the death of his guardian Kondadev. Emperor Shahu died when Balaji Bajirao was Peshwa. Shivaji resumed his military
writes after his father's death and conquered Conquered Shivaji. Jawali. Jawali. Balaji Shivaji became a became Peshwa. Vishwanath become Peshwa. Peshwa. Shivaji became totally independent after the death of his guardian Kodavut. Shivaji resumed his military raids after the father's death and the continued Jawali. Balaji Vishwanath became a Peshwa. Emperor Shadu died when Balaji Bajiro was a Peshwa. Very good. Okay. So அந்த சீக்வன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப டஃப்பா Match இருக்கு. the எது முன்னாடி responsibility. வந்தது எது பின்னாடி வந்தது கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுக்காக நீங்க ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லல. பட் கஷ்டங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே. Yes, sir. Match the responsibilities of Ashtabrathan. Answer. Amartya, Foreign Minister. backward, Foreign Minister. Interior Minister. Interior Minister. Somatic, Finance Minister. சுமந்த். Senapati, Commander in Chief. ஆமா இப்போ இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள். சேனாபதினா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஏதோ படைக்கு தான் அவர் தலைவர், அதனால கமாண்டர் இன் சீஃப் அட்டாசமாக போட்டுடலாம். அப்புறம் இது இன்டீரியர் மினிஸ்டர்னா ஹோம் மினிஸ்டர்னு பேர். இப்போ நம்ம அதை ஹோம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஹூ இஸ் த ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழ்ல உள்துறை அமைச்சர், அதாவது இங்கிலீஷ்ல இன்டீரியர்ங்கிறாங்க, இல்ல ஹோம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரெனியூபிள் ரிசோர்ஸ்? இது ஜியோகிராஃபி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். Sir, solar energy. Solar energy. ஓகே ஓகே. Solar energy. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணா. கோல்டு ஐரன் அது ஒரு எனர்ஜியே இல்லை. கோல்டு ஐரன் ஒரு தாது பொருள், ஒரு ஓர் அல்லது ஒரு நேரத்தில். பெட்ரோல் இட்ஸ் அன் எனர்ஜி. ஆனால் நமக்கு ரெனியூபிள் எனர்ஜின்னு கேட்டால் சோலார். வேற என்னென்ன ரெனியூபிள் எனர்ஜி இருக்கு சொல்லுங்க? Wind energy, விண்டு, electric, ஹைட்ரோ power, ஹைட்ரோ, சரி. ஓஷன் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு, அதுவும் ஒரு ரெனியூபிள் எனர்ஜியில் வரும். Sunshine energy, sir. ஓகே. which is the largest solar power project situated in India? Kamuti. கமுதி எங்க இருக்கு தெரியுமா? Ramanathapuram, sir. சரி, Ramanathapuram. ஓகே ஓகே. Which one of the first metals known and used by man? Copper. Dash is one of the indispensable minerals used in electrical and electronics industry. Mica. Electricity produced from coal is called Thermal power. okay. Dash is the largest producer of hydroelectricity. China. Okay. Iron ores found at Dash in Tamil Nadu. Dash is produced from bauxite ore. Aluminium. Dash is used in making electrical batteries. Petroleum and its derivatives are called Black gold. What's the following? Renewable resource, metallic resource, Iron. resource, Mica. limestone, அசர்ஷன் படி. assertion. Wind power is clean energy. Reason: wind turbines do not produce any emissions.
A Nor is correct. Okay. Assertion. Natural gas is found with petroleum deposits. Our reason, it can be used as a domestic and industrial fuel. A Nor is correct. Activity. Crossword puzzle. Across. The leading coal producer of the world, China. considered as a great source of energy, Water. metal like gold, used as an insulating material in the electrical industry. Choose the correct answer. The oldest type of tourism is, Religious. in which state is the Kaziranga National Park located? Which one of the following is not a beach of India? Which of the following is not a bird sanctuary in India? ஒரே நிமிஷம் அம்மா ஒரே நிமிஷம். மியாமி எங்க இருக்குன்னு தெரியுமா? யுஎஸ்ஏல. அது அங்கதான் ட்ரம்ப்போட ஊர். அது இந்த ட்ரம்ப்னு ஒரு ஆள் இருக்கான்ல, Yes, sir. அவரோட ஊர் அது. கோவா எங்க இருக்குது? கோவா இருக்கு. கொச்சின் எங்க இருக்குது? ஓகே, கேரி ஆன். Okay, sir. In which district Kutralam Waterfalls is located? Fill in the blanks. The three main components of tourism together known as concept. astronomy refers to an aspect of dash tourism. Falls is also called as dash. The second largest island beach is Marina Beach of okay. Expansion of TAAI. Okay. First, Find the odd one out. transport, attraction, accommodation, Accommodation, amenities. amenities. Transport. Nainital, Shilla, Muna, Diga. Corbett, Sundarbans, Periyar, Mayani. Hokenkal, Oganekkal. Kumbakarai. ஒகனேக்கல். Sir? ஒகனேக்கல். Okay, sir. அது எப்படி ஒகனேக்கல், கும்பக்கரை, சுருளி, களக்காடு. Kalakkad. Ladakh, Gulbarg, Kotagiri. Kotagiri. Match the கோத்தகிரி following. எங்க தெரியுமா? ஊட்டி Ooty. பக்கத்துல இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். நான் நிறைய தடவை போயிருக்கேன். 10-20 தடவை போயிட்டேன் கோத்தகிரிக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பக்கம் எங்களுக்கு, அதனால போயிருக்கேன். ஓகே, கேரி ஆன். Sir, next போலாமா sir? போங்க. Annamalai Hills, ஆனமலை ஹில்ஸ். எப்படி படிக்கணும்னா ஆனமலை ஹில்ஸ். Top slips. Monkey Falls, Coimbatore. Darjeeling, West Bengal. Nature's Heaven, Agunda Beach. Goa. Consider the following statement and tick the appropriate answer.
Assertion. Tourism is an essential activity for the life of the society. Reason. Its direct impact on social, cultural, education and economic sector of the nation. A is correct, R is correct, and A explains the R. Assertion. One of the most popular beaches, In Goa, Calcutta, is a threat for the adventure sports activities. Reason foreigners from the I beaches. can't understand the question. Can you repeat the question? one minute. I think அது கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? Okay, assertion. இருமா. I can't visible, sir. ஒரே நிமிஷம். அப்போ இருக்கு ஒரே நிமிஷம். Okay, sir. இருங்க. Okay, sir. One of the most popular beaches in Goa, Calcutta, is a treat for the adventure sports activities. Reason: foreigners throng the beaches. Both A and R are incorrect. Choose the correct answer. What is the minimum age for becoming a member of the state legislative council? 25 years. How many states does India have? 29. 28, sir. 28 and 29. 28 தான் sir. 29ங்கிறாங்க. இருங்க ஒரே நிமிஷம். நான் இல்ல இது வந்து புதுசா ஒரு சேர்த்து ஆட் பண்ணிருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார், புக்ல 28 வரைக்கும் தான் இருக்கு, பட் ஆனா புதுசா ஆட் பண்ணிருக்காங்க 29 சார். ஆமா 28 ஸ்டேட்ல இது இப்ப புதுசா ஒரு ஸ்டேட் ஆட் பண்ணிருக்காங்களா? தெரியல. என்னப்பா? அப்ப அது அந்த 29 ஆட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆக்சுவலா ஆனா நீங்க 28 தானே சார்? புக்ல இருக்கிறத எழுதணும் ஆக்சுவலா. Sir, இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் ஸ்டேட் இது பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் தெரியல சார். இருமா. சார் ஸ்கிரீன் தெரியல. சார் ஸ்கிரீன் ஸ்கிரீன் தெரியல சார். இருமா. ஸ்கிரீன் தெரியல இருங்க. யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா அது தெரியாது. அது அப்படிதான். அதனால தான் எல்லாம் ஒரு முன்னாடியே வாங்கன்றது. எல்லாம் லேட்டா வரீங்க நீங்க. என்ன பண்றது? இல்லை இந்த லேட்டா வரவங்கள பேட் பாய்ஸ் அண்ட் பேட் கேர்ள்ஸ்னு பேர் வச்சிடணும். இப்போ தெரியுதா? சரி படிமா. அது ஆக்சுவலாக 28 இந்த புக்கில் கொடுத்துருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிப்பாங்க 29. இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் ஏதோ ஒன்று எழுதிட்டு வாங்க. 28 29 ரெண்டுக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து அந்த புக்கில் இருக்கிறதுக்கு கொடுக்கணும் மார்க்கு. ஆனால் எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து புக்கில் இருக்காது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வரும். பட் அதில் ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதிட்டு வாங்க. சரி. Okay, sir. The word state government refers to governor. Both A and B. Okay. The overall head of the government in the state is the Governor. Governor. who appoints the chief minister and other minister. Governor. கவர்னராக எத்தனை வயசு ஆகணும்? ஜெனரல் क्वेश्चन புக்ல இருக்கு. கவர்னர் ஆகிறதுக்கு எத்தனை வயசு ஆகணும்? 20 years. 25. 35 years. 30 years. 25 years. 25 years. Okay. Who appoints then who becomes the chief minister? Leader of the Majority party. What are the three branches of the state government? legislative, Execute and the judiciary. Sir, scroll.
ஆ Okay. Sir. The governor is appointed by the dash. President. The leader of the majority party is appointed as dash in the state assembly. Chief Minister. Dash is the highest judicial organ of the state. High Court. MLA stands for dash member of the legislative assembly. Member of Legislative Assembly. Dash is a particular area from where all the voters living there choose Opposition their party. representatives. Constituency. The elected representatives who are not the member of ruling party are called Opposition party. opposition party. வேற என்ன நம்ம சொல்லுவோம்? opposition party வேற என்ன சொல்லுவோம்? எதிர்க்கட்சி. cabinet. கேபினட் மினிஸ்டர். Cabinet Minister. Okay. இல்ல Match the இல்ல அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது அவங்க இப்ப சொன்னது வேற. அதாவது அப்போசிஷன் பார்ட்டின்னா அவங்க ரூல் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அவரோட ரேங்க் வந்து ஈக்குவலன்ட் டு கேபினெட் மினிஸ்டரோட ரேங்க். அவருக்கு கேபினெட் மினிஸ்டருக்கு என்னென்ன தகுதி இருக்கோ, அது என்னென்ன இப்போ சலுகைகள் இருக்கோ, சம்பளம் அது இதுன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அந்த அந்த அப்போசிஷன் பார்ட்டி லீடருக்கு கிடைக்கும். அதுதான் அர்த்தம். சரி. MLAs. Legislative Assembly. Governor. Head of the state. Chief Minister. Leader of the majority party. Union territories. 75. Fort ST charge. Chennai. David எங்க இருக்கு? Fort ST David. கடலூர். Okay. Consider the following statement. Take the appropriate answer. Which of the following statement is correct or not correct? To become a governor, one should be the citizen of India, should have completed 25 years of age, should have sound mind, should not hold any office of profit. Should have completed 25 years of age. Okay. So, இல்ல இப்ப should have completed 25 years of age தான். அது தப்பான அது கரெக்ட் இல்ல. அப்ப எது கரெக்ட்? எவ்வளவு வயசு ஆயிருக்கணும்? 35. வெரி குட். 35. sir, True or false? yes, sir. MLAs are together responsible for the work of government. True. All the MLAs of other political parties who do not belong to the ruling party are called opposition. True. MLAs are not the representatives of people. False. Okay. Find out the correct meaning of bicameral legislature. It means that all cameras in the legislature. It means that the legislature has men and women members. It means that are two houses like upper house and lower house. It means that the governor is the leader over the members of the legislature. It means that 3 or 2 houses like upper house and lower house. Okay. Assertion. India has a federal system of government. Sir, எனக்கு டவுட். Please. பைக் கேமராலாம் என்னது? புரியல. பைக் கேமராலாம் அதான் கொடுத்திருக்காங்களே. It means there are two houses upper house. இல்ல. அது என்னன்னா எந்த மீனிங் அது? பைக் கேமரா பையனாவே ரெண்டு. Yes, sir. பையனாவே ரெண்டு. பைசைக்கிள்ங்கறோம் இல்லையா, பைசைக்கிள். ஏன்னா ரெண்டு வீல் இருக்கு. அதனால அந்த பையனா ரெண்டு. ஓகே. ஓகே சார். Reason, according to our constitution, the power is divided between central and state governments.
A is correct. A is correct and all explanation of A. Okay. Choose the correct answer. Which one of the following comes under print media? Newspaper. Newspaper. Which one of the following is the broadcast media? Radio. Radio. Which invention that brought the world closure? Television. Okay. Which is mass media? Radio and Both television. the screen தெரியல. ரேடியோ அண்ட் டெலிவிஷன். அடுத்தது. Okay. Why is necessary for Why is media it to be necessary for independent? media to be independent? To write balanced report. Balance. Okay. Fill in the blanks. Dash have made the world smaller and closer. Mass media. Every individual person is a medium of Expression. printing press was invented by Journalists. dash is a code of values which govern all lives. Life. Dash is the radio broadcast of the government of India. Radio. Okay. Match the following. Narrowcast media. Seminar. Facebook. Print media. Poster. Google website. Web media. Google website. Broadcast media. Sir, scroll to- ஒரு நிமிஷம் இரு. Consider the following statements. Tick the appropriate answer. Assertion. Print media has been referred to as People's University. Reason. They perform the role of public informer, educate, custodian of public interest. A is correct and all explanation of A. அது வந்து வர்ஷினி அது பப்ளிக் இல்ல பப்ளிக். Yes, sir. பி தான் கொடுத்துருக்காங்க. பி கொடுத்தாதான் நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக். இது வந்து பப்ளிக். ரைட். Okay. Find the odd one. Newspapers, magazine, journals, Twitter, posters. Consider the following statements and choose the correct answer from the quotes given below. Media is generally the agency of interpersonal communication. Media is very powerful entity on the earth. Media plays a prominent role in the formation of public opinion. Media does not have any responsibility. Personal communication. Media is very powerful entry on the earth. Okay. So next. Media play a permanent role in the formation of public opinion. அது ப்ராமினன்ட் ரோல், பர்மனன்ட் அல்ல, ப்ராமினன்ட் ரோல். நீங்க குழந்தைகளா நீங்க படிக்கும்போது அதனால தான் கேள்வி 2 முறை படிக்கணும்னு சொல்றது காரணம் தான். ஏன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்குவீங்க படிக்கும்போதே. இப்போ சில இதெல்லாம் தப்பா படிக்கிறீங்க இல்லையா? ஏன்னா நீங்க அவசரம், அதனால எக்ஸாம்பிள் அவசரப்பட வேண்டாம், மெதுவாக படி. ப்ராமினன்ட் ரோல். 4வது தப்பு. மீடியா டஸ் நாட் ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் தப்பு. மற்ற 3 கரெக்ட். Yes. Media does not have any responsibility. அவ்வளோதானா? முடிஞ்சிச்சா? ஓ இருக்கு. Okay, sir. Choose the correct answer. Who was the following composed songs on Krishna putting himself in the place of Mother Yashoda? பெரியாழ்வார். இந்த நம்ம லா இருக்கு இல்லையா, பழத்துல வர லா இருக்கு இல்லையா, Yes, sir. அது வந்து இங்கிலீஷ் எழுதும்போது ZH ன்னு எழுதுவாங்க.
யாழ் sound வச்சு பார்த்துருப்பீங்க நீங்க ZH எழுதுவாங்க, அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதான் Okay, sir. Who preached the Advaita philosophy? Adi Shankara. Who spread the bhakti? Ramananda. Who made Chishti order popular in India? Moinuddin Maulvi. Who is considered the first guru by the Sikhs? Guru Nanak. Okay, filling the blanks. Periyalvar was earlier known as Dash is the holy book of the Sikhs. Guru சரி, இந்த ஹோலி டெம்பிள் எங்க இருக்கு? இந்த சிக்கோட ஹோலி டெம்பிள் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால சார். மகாராஷ்டிரால, பஞ்சாப்ல இருக்குது. அது அந்த அந்த இடத்துக்கு பேர் என்ன? அம்ரிட்சர். கரெக்ட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது. Mirabai was the disciple of Ravidas. Dash philosophy is known டிசைபிள் as அப்படின்னா குழந்தைகளா, டிசைபிள்னா சீடர்னு அர்த்தம். தமிழ்ல சீடர்னு சொல்றோம் இல்லையா, குரு சீடர். அப்ப டிசைபிள் அப்படின்னா இப்ப மீராபாய் வந்து சீடர், அவரோட குரு யார்? குரு வந்து ரவிதாஸ். Okay, sir. ஓகே, Yes sir. Dash philosophy is known as Ramanuja. Okay. Gurudwara Darbar Sahib is situated at match the following. Pakul. Guru Gobind Singh. Ramcharit Manas. Tulasidas. Vaishnavism. Sikhs. Grantavali. Kabir. Suravardi. Okay, find out the correct pair or pairs. Andal. Tukaram, Bengal, Chaitanya Deva, Maharashtra, Brahmasutra, Vallabhacharya, Gurudwara, 6. Assertion. After Guru Gobind Singh, the holy book Guru Granth Sahib came to be considered the Guru. Reason: Guru Gobind Singh was the completer of Guru Granth Sahib. அப்ப குரு கோபிந்த், குரு கிராண்ட் சாஹிப்போட ஆத்தர் யாரு? Guru Nanak. Guru Nanak. பார்த்தமே. Guru Nanak. ஆமா, கரெக்ட். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்து போயிடலாமா? பாருங்க. which is odd man out. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார். ஆண்டாள் கிட்ட அந்த ஆழ்வாருங்கிறது வரதில்ல, அதனால அப்படியே கூட கண்டுபிடிச்சுக்கலாம். ஆண்டாள் சார். ஆமா. ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார் பேர் என்ன தெரியுமா? தெரியாது சார். நம்மாழ்வார் இல்ல. இல்ல, நல்லா பாருங்க. ஆழ்வார்ல முதல் ஆழ்வார் யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். பூதத்தாழ்வார். இல்ல நினைக்கிறேன். இது பார்க்கலாம்.
மறந்துட்டேன் நானே. இருங்க. எனக்கே மறந்துருச்சு. இருங்கப்பா பார்க்குறேன். சரி, நான் அப்புறம் சொல்றேன். I think பொய்கை ஆழ்வார் இல்ல. ஆ? இருங்க, ஒரே நிமிஷம். சரி, இல்ல அது பொய்கை ஆழ்வார் இல்ல, எனக்கு மறந்துட்டேன். இப்போ நான் அப்புறம் கடைசியில கண்டுபிடிச்சு சொல்றேன். Okay, sir. Say true or false. Sufism was responsible for the spread of Islamic culture. False. The Sufi sage of the early medieval period was Nizamuddin Awliya of the Chishti order. True. Guru Nanak considered the first guru of Sikhs. True. Sufis believe the realization of God can be achieved only through passionate devotion to good and intense meditation. True. Basic Tamil Sanskrit canon consists of 12 books. True. What is the correct answer? Which is the oldest structural temple in South India? Shore temple. In which year Mahabalipuram are monuments and temples notified as the UNESCO World Heritage Sites? 1984. Okay. What are the typical feature of the architecture of early Chola period? Vimanas. Where Nambi temple situated? Tirukurakudi. Next. Tirukurakudi. Who built the Vaikunda Perumal temple? Narasimhavarman. Son. Okay. Fill in the blanks. Dash was the first rock cut cave temple built by the Pallava king Mahendravarman. The early Chola architecture followed the style of Sembiyan Mahadevi. the most celebrated mandapam in Madurai Meenakshi Amman temple is the Pudumandapam. later Chola period was known for beautiful Gopuram. Vijayanagar period's unique feature is the Mandapams. next the following 7 pagodas. Shore temple. Radhi Mandapam. Tirukurangundi. Airavadeshwara Darasuram. Adinanda temple. Madurai. Find out the wrong pair or pairs. Krishnapuram temple. Tirunelveli. Kodarangar temple. Kudalagar temple. Alvar Tirunangari. Selvathis. Feudatories of Madurai Nayaks. Janagandeshwara temple. Velur. Is that the wrong pair? Find out the order. Srivalli Puttur,
அழகர் கோயில், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை. Kanchipuram. Name the epochs of the following. AD 600 to 850. The Pallava epoch. AD 850 to 1100. Yearly Chola epoch. AD 1100 to 1350. Later Chola epoch. AD 1350 to 1600. Vijayanagara Nayak epoch. இப்போ முதல்ல பல்லவா வந்திருக்காங்க, அப்புறம் சோழர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சோழர் அந்த அப்புறம் கடைசியில் தான் விஜயநகர நாயக். ஆமா. சரி. Yes, sir. Find out the correct statements. The Arjuna's penance is carved out of a granite boulder. Meenakshi Amman temple in Madurai represents Pallava's architectural state. The cave temple at Pillayarpatti is the contribution of later Pandyas. The Setupatis as feudatories of Madurai Nayaks contributed to Madurai Meenakshi Amman temple. The Arjuna parents is carved out of the granitic boulder. Say true or false. Rajasimha built the Kanchi. இருமா Sir, ஒரு phone call. Sir. சரி. ஃபோன் கால் என்ன புரியல எனக்கு. உங்களுக்கு வருதா? இல்ல நீங்க கேரி ஆன். Sir, இப்போ true or false? இருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? State true or false. Rajasimha built the Kanchi Kailasanta temple. கைலாசநாத டெம்பிள். True. Early Pandyas were the contemporaries of later Cholas. False. Rocket and structural temples are significant parts of the Pandya architecture. True. சரி, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இப்போ 25 நிமிஷம் படிக்கலாமா? போதுமா? யாரு போன் ஆன் பண்ணி வைக்கிறது? குமுதா, ஏமா ஆன் பண்ணி வைக்கிறீங்க? ஆஃப் பண்ணி வை. குமுதா. குழந்தைங்க நீங்கள் இப்படி இருந்தால் நான் என்ன தான் பண்ணிட்டோம்? எல்லாம் இந்த ஃபோனெல்லாம் ஆன் பண்ணி அங்கே வீட்டில் அவங்க பேசுகிற இதெல்லாம் சீக்கிரட்லாம் நமக்கு வருது இல்லை? இப்போ போதுமா? இனி படிக்கணுமா? போதும் சார். போதும். ஓகே, வெரி குட்.